முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது கலகலப்பாக பேசியதை மைக்கச்சேரி பகுதியில் பார்ப்போம். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களை வரவேற்று மாலை அணிவதற்காக மாலைன்னு பார்த்தா அது பெரிய யானை மாதிரி இருக்கு. இவ்வளவு மாலையை போடுன்னா அவன் தம்பி சமக்கணும். அவருக்கு இவ்வளவு பெரிய மாலை எங்க கட்டினாங்க? மதுரில் கட்டினாலும் தெரியல. லோக்கல்ல இவ்வளவு பெரிய மாலை கட்டுறாங்க. கமல்குமார் வேலை பெரியசாமி மலையா? நாடாளுமன்றத்தை சேர்ந்தவர் சிவகாசியுடைய பகுதி பிரச்சனையை பேச வேண்டும், சிவகாசியுடைய தொகுதி பிரச்சனையை பேச வேண்டும், விருதுநகர் பார்லிமெண்ட் பிரச்சனையை பேச வேண்டும். அதை விட்டு போட்டு டெல்லியில போய் பக்கடா சாப்பிட்டு, டெல்லியில போய் கேண்டீன்ல காபி சாப்பிட்டு கையெழுத்து போட்டு பேட்டா வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரக்கூடாது. 10 வருஷம் ஒரு எம்பி இருக்காரு, இதான் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது பாத்துக்கலாமா? நீங்க பார்க்கல. அவர் ஓட்டு கேட்டு வரமாட்டாரு, நன்றி சொல்லி வரமாட்டாரு. தம்பி இங்கதான் வீடு பார்த்துருக்கோம், நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 தொகுதியிலேயே ஆபீஸ் போட போறோம். அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவர் பிறந்த ஊர் ஒரு தொகுதிக்குட்பட்ட விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அருப்புக்கோட்டை ராமானுஜபுரம் தான் அவருடைய தாத்தா பிறந்த ஊர். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த ஊர். இவர் பிறந்தது சென்னை. சென்னையில இருந்து இப்ப நம்ம ஊருக்கே வந்துட்டாரு. பலபடியும் சொந்த ஊருக்கே திரும்பி வந்து இங்க போட்டிடுறாரு. நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், மனிதமான உள்ளவரை, ஏழைகளுக்கு உதவ வேண்டும், திட்டங்களை தீர்த்த வேண்டும், நமக்காக வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வு வேண்டும். தேர்தலிலே நீங்கள் கொட்டு முரோசனத்திலே வாக்களித்து தம்பி விஜயபிரபாகர் அவர்களை கொட்டு முரோசனத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொண்டு, தம்பி விஜயபிரபாகர் உங்களிடத்தில் ரெட்டலைக்கு வாக்கு கொட்டு முரசுக்கு வாக்கு கேட்டு பேசுகிறார். ரெட்டலை கேட்டு தெரியாதீங்கம்மா, இந்த இடத்துல ரெட்டல் இல்ல. அடுத்த சட்டமன்றத்தில் நான் நிற்பேன், அப்ப பாருங்க தம்பி ஓடிட்டு. இப்ப கொட்டு முரசு தான் நானா வச்சிருந்தோம். அங்க போய் எங்களுக்கு பழக்க தோஷம். ஏன்னா அந்த தென்காசிக்கு போன ரெட்டலை கேட்க வேண்டியிருக்கு, ராமநாதபுரம் போன ரெட்டலை கேட்க வேண்டியிருக்கு. குழப்பமாயி போகுது நமக்கு. அதனால இங்க தெளிவா தான் வாரேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.